வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பராக லெட்டஸ் சாண்ட்விச் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் லெட்டஸ். இது இல்லாதவங்க நீங்கள் கேபேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. மயோனஸ் இல்லாதவங்க கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். லெட்டஸ் இப்படி தாங்க க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். லீவ்ஸ் மட்டும் எடுத்து நைஸாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறையா சத்து இருக்குது இதில். இதை சாப் பண்ணி இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் நைஸாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். எனக்கு எல்லோ கேப்சிகம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா கொண்டைக்கடலை கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் நம்ம இப்போ டேஸ்ட்காக போட போகிற பவுடர்ஸ் இதெல்லாம். இதில் நம்ம இப்போ உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க. சின்னமன் பவுடர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வறுத்த சீரக பவுடர், அது நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பெப்பர் பவுடர், இதுவும் ஸ்பைசஸ்க்கு தாங்க சேர்த்துக்கிறோம். நான் உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால நான் கொஞ்சமாக சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ மயோனஸ் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கிறேன். மயோனஸ் இல்லாதவங்க கர்ட் சேர்த்துக்கோங்க. கர்டும் உங்களுக்கு இதே டேஸ்ட் தான் கொடுக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour கிட்ட வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மயோனஸில் செட் ஆகி ரொம்ப ஜூஸியாக இருக்கும். கர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போது இந்த ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ப்ரெட் இல்லைன்னா சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதில் கூட வச்சு நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எடுத்துகிட்டு இப்படி ப்ரெட் மேலே வச்சு டாப்பிங் பண்ணிவிடுங்க. எனக்கு டொமேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டொமேட்டோ வச்சுருக்கேன் சைடில். இது கொஞ்சம் நீங்கள் இந்த கேரட்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா கிட்ஸ் அட்ராக்டிவாக இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா அவங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க. நான் டொமேட்டோ வச்சு அது மேலே ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டரை கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை நீங்கள் டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். பசிக்கவே பசிக்காதுங்க. மயோனஸ் இருக்குது, வெயிட் போடும்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கு போகவே மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லான ரெசிபியாக இருக்கும். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.